நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்த ஃபில் பண்ணோன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆனான்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்த ஒரு எக்ஸாக்டாக இந்த ஃபில்லிங் பாருங்கள், இங்கே இருக்க சப்போர்ட் ஜோனை தொட்ட உடனே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆரம்பித்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு 2 டேஸாக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த இடத்துல ட்ரேட்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இது ஒரு கேப்பு. நேற்று மார்க்கெட் ஒரு ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஸோ அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் வந்து நேற்று முடிஞ்சிருச்சு. 22,500 இந்த மார்க்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று நான் இந்த இடத்துல ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். 22,482 வரைக்கும் போவான்னு சொல்லிட்டு 22,400 வரைக்கும் போவான்னு லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் அங்கே போகல. ஸோ அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆகிட்டான். அதுக்கு முன்னாடியே இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த இடத்த இந்த 22,488 தொட்டு ரிவர்ஸ் வரலாம். கேப் அப் ஓப்பனாக இருந்து இங்கே தொட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இல்லைன்னா இங்கேருந்தே ஃப்ளாட்டாகவே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கேருந்து இதை தொட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வரலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் இருந்தேன். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் காலையில் இருந்துச்சு. ஆனால் என்னோடய தாட் எல்லாமே இன்றைக்கி நான் கால் ஆப்ஷனில் தான் இருந்தேன். பிகாஸ் ஏன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. இந்த 22,448 ஹிட் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வருவான். ஸோ இந்த 22,448 மார்க்கெட் தொட்டுட்டானா டவுன் ட்ரெண்டில் புட்டை பை பண்ணலான் இருந்தேன். ஸோ அது வரைக்கும் காலில் தான் இருந்தேன். ஸோ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். மார்னிங் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலை ஃபில் பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டான். அதாவது 22,447 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டான். ஸோ ஃபில் பண்ண மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். மார்க்கெட் தொட்டதுமே அடுத்த கேண்டிலே ஒரு பெரிய ஃபால். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் 22 நம்ம சொன்ன மாதிரியே நான் காலையில் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல இருந்து இங்கே தொட்டு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய என்ட்ரி எங்கே இருந்துச்சுன்னா, இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் என்னோடய என்ட்ரியாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதாவது எங்கன்னா இந்த கேண்டிலில் என்னோடய என்ட்ரி 3வது கேண்டில் இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதோ இங்கே நான் வந்து என்ட்ரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு 3வது கேண்டிலில் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதாவது 9:30 கேண்டிலில். ஸோ பாருங்கள், இந்த கேண்டிலில் நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். என்னோடய டார்கெட் எங்கே வச்சுட்டேன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட். இது ரெண்டுமே நான் காலையில் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட் என்ன சினாரியோ நடந்துருந்துச்சுன்னா, இந்த ட்ரெண்டு ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க்கெட். ஸோ நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் இங்கே தொட்டு இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி காலை மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு இது நான் காலையிலே இந்த ட்ரெண்டை நான் போட்டு வச்சுட்டேன். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதும் நான் என்ட்ரி எடுக்கலான்னு ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது என்னோடய 3வது கேண்டிலில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி பாருங்கள், அந்த ஒரு நல்ல பாடியோடு அந்த கேண்டில் இருக்குது. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல வால்யூமான கேண்டில். புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு என்னோடய டார்கெட் எங்கே வச்சுக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள், இது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த லோ வந்து என்னோடய ஃபஸ்ட் டார்கெட். இது என்னோடய ஃபஸ்ட் டார்கெட். இங்கே பாருங்கள், இது என்னோடய ஃபஸ்ட் டார்கெட், இது என்னோடய செகண்ட் டார்கெட். இதுதான் நான் என் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பாருங்கள், மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டு அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். எப்பயுமே காலையில் ஒரு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரீ ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நேற்று எப்படி முடிஞ்சிருக்கு அதுக்கான ட்ரெண்டு வரைஞ்சி பார்ப்பேன். இம்பார்ட்டண்டான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வரைஞ்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய செட்டப், என் செட்டப்புக்கான மார்க்கெட் அங்கே இருந்துச்சுன்னா, என் செட்டப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நேற்று மார்க்கெட் இங்கே ஒரு டச் ஆகிருக்கான், இந்த இடத்துல டச், இந்த இடத்துல டச் ஆச்சு மார்க்கெட். ஸோ இதில் மார்க்கெட் ட்ராவல் ஆகி போன மார்க்கெட் காலையில் ஒரு 2 சாலிடான கேண்டில் போட்டு இங்கே தொட்டு ரிவர்ஸ் ஆவான்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆகலை, இதை உடச்சிட்டான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய தாட் என்ன வந்துச்சுன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணிட்டான்னா, அதாவது மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப பாருங்கள், இந்த இடம் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இந்த ஜோனை தொட்டு மார்க்கெட் கீழே விழுவான். இப்போ இது என்ன செகண்ட் டார்கெட்.
ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் டார்கெட். நான் எங்கே என்ட்ரி எடுப்பேன்னா, ஒன்று இதை பிரேக் பண்ணோன்னு என்ட்ரி, இல்லைனா இங்கே என்ட்ரி. இது 2 தான் நான் பண்ண முடியும் ரிவர்ஸ்க்கு. பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்ச உடனே எனக்கு என்ட்ரி எடுக்கலை. ஏன்னு நான் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு? 9:40க்கு முடிஞ்சு. செகண்ட் டார்கெட் பாருங்கள், க்ரீன் கேண்டில். இம்மீடியட்டாக ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டால், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கேண்டிலை நம்ம எப்பயுமே மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி ட்வைசர் கேண்டில், இந்த மாதிரி ட்வைசர் கேண்டில் விழுந்துச்சுன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக காலுக்கு கேண்டில் போயிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக மேலே ட்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப் ட்ரெண்ட் மேலே போயிடுவான். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில் கீழே பாடி உடச்சி வைக்கல ஒன்று. ஸோ அதோட ஓப்பனே இங்கே வச்சு இதுக்கு ஈக்குவலாக இருந்ததாக மேலே போயிருக்கான். இன்கேஸ் இது ஒரு ரெட் கேண்டிலாக இருந்தால் கூட நான் இங்கே வந்து ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரெட் கேண்டில் அட்லீஸ்ட் இந்த விக்கை உடச்சி ஒரு பாடியாவது வச்சுருந்துச்சுன்னா நான் இங்கே தாராளமாக ட்ரேட் எடுத்து இது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருப்பேன். இது என்னோடய அடுத்த டார்கெட்டில் இது ஃபஸ்ட் டார்கெட், அடுத்த டார்கெட் இது என்னோடய செகண்ட் டார்கெட். இந்த மாதிரி நான் டார்கெட் வச்சு இன்றைக்கி ட்ரேடை நான் எடுத்திருப்பேன். ஆனால் இங்கே எனக்கு ரெட் கேண்டிலுக்கு பதில் க்ரீன் கேண்டில் முடிஞ்சதுனால நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் என்னோடய ட்ரேடை இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கிடச்சிச்சு. அதுவும் எங்கன்னா ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, 22,688 ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்காக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்பர் 1 இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. நம்பர் 2 இந்த மாதிரி ட்வைசர் கேண்டில். இந்த மாதிரி ட்வைசர் கேண்டில் விழுந்துச்சுன்னா, இந்த மாதிரி சேம் விக்கோ இல்லை இந்தளவுக்கு சேம் பாடியோ இருந்ததா இதை வந்து ட்வீசர் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் பாடியோ இல்லை சேம் விக்கோ இந்த மாதிரி ஈவனாக இருந்துச்சுன்னா இதை வந்து ட்வீசர் கேண்டில் சொல்லுவாங்க. இமீடியட்டாக ட்ரெண்டை சேஞ்ச் ஆக்கி விட்டுரும். இந்த மாதிரி ட்வீசர் கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 100% தாராளமாக கால் எடுக்கலாம். இங்கே அதாவது கீழே விழுந்துச்சுன்னா கால் எடுக்கலாம். இதே ட்வீசர் கேண்டில் ஆப்போசிட் சைடில் மேலே விழுந்துச்சுன்னா நம்ம புட் எடுக்கலாம். ஸோ இந்த ட்வீசர் கேண்டில் விழுந்த உடனே நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த கேண்டிலை பார்த்த உடனே நான் இந்த கேண்டிலை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன், நம்ம இதுக்கப்புறம் புட்டு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இன்கேஸ் இதை உடச்சி கீழே அடுத்த கேண்டில் வச்சா தான் புட்டு, இதுக்கப்புறம் புட்டு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ட்வீசர் கேண்டில் விழுந்தாலே அது கால் தான் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் கால் எடுத்துருக்கலாம், நான் கால் எடுக்கல. ஏன்னா எனக்கு எடுத்த பாயிண்ட்ஸே போகுதுன்ட்டு நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணேன், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே என்னோடய ட்ரேட் முடித்தோன்னா மார்க்கெட் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் ட்ரேட் செட்டப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சின்னா செகண்ட் என்ட்ரி எடுப்பேன், இல்லைனா ஒரு என்ட்ரியோடு நிறுத்திப்பேன். நான் இப்படி தான் என்னோடய ட்ரேடை நான் ப்ளே பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ட்வீசரை போட்டோடனே பாருங்கள் அதோடய டார்கெட் எங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் முடிச்சிட்டான். இது ஃபஸ்ட் டார்கெட். இந்த ஹை வச்சுக்கோங்களேன், இந்த ஹை வந்து இதோட ஃபஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டானா இதை உடச்சி மேலே போயிட்டு இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே எனக்கு புட்டுக்கான ஒரு சினாரியோ கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், கேண்டில் தொட்டான் இந்த ட்ரெண்டை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்களா நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆச்சு. அதே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி போய் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணி நமக்கு திரும்ப புல் பேக்கில் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆகும். இதே மாதிரி போனோன்னே பாருங்கள், ஒரு இது சாலிடான பாடி வச்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த கால் ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விக் வச்சான், இந்த விக்குக்கு கீழே தான் கேண்டில் 2 க்ளோஸ் வச்சுருக்கான். இங்கே பார்த்தீங்களா, நான் கீழே என்ன சொன்னேன், ட்வீசர்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எவ்வளோ பெரிய ட்வீசர், இது என்னதுன்னு பாருங்கள், இதுவும் ட்வீசர், இந்த கேண்டிலும் ட்வீசர் கேண்டில் தான். இந்த கேண்டில் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்களேன், எவ்வளோ பெரிய புட்டுக்கான பாயிண்ட் கிடச்சிச்சா. ஸோ எவ்வளோ பெரிய புட்டு வந்து கீழே வந்து விழுந்துருதுக்கு மார்க்கெட் இம்மீடியட்டாக ஃபாலோ ஆகிட்டான் பாருங்கள். ஒன்று ட்ரெண்டு, ரெண்டாவது இந்த ட்வீசர் கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் மார்க்கெட்டில் இந்த கேண்டிலை நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணலாம். இந்த கேண்டில், இந்த மாதிரி வர கேண்டில் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ட்வீசர் கேண்டில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். விக் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் த பாடி மஸ்ட் பி ஈக்குவல். இதில் விக்கும் ஈக்குவலாக இருக்குது, பாடியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே ரெட்டுக்கு அப்புறம் க்ரீன் விழுந்தான், பெரிய க்ரீன் போயிட்டான். இங்கே பாருங்கள், க்ரீனுக்கு அப்புறம் அடுத்தது இம்மீடியட்டாக ரெட்டு விழுந்த உடனே செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணோன்னே விறுவிறுன்னு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். நான் இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சிச்சின்னா கண்ணை மூடிட்டு எடுத்துருவேன். பட் இன்றைக்கி நான் இந்த ட்ரெண்டோடு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாயிண்ட்ஸ் போதும் அப்படின்ட்டு நான் நிறுத்திக்கிட்டேன். ஸோ
நான் மார்க்கெட்டில் என்னோடய ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டை உட்காந்து நான் எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே. இதுக்கப்புறம் இந்த ட்வீசர் கேண்டில்லேருந்து நேராக வந்து இந்த லோவை எடுத்ததும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிட்டான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பாருங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ட்ரெண்ட் லைன். ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், இதே லோலேருந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் எடுத்தேன். ஓகேங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஆச்சா. ஸோ ஆக மொத்தம் 1, 2, 3 ட்ரெண்ட் லைன். இந்த 3 வேலிடான ட்ரெண்ட் லைன் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆனாலும் காலுக்கு எனக்கு ஆப்ஷன் உண்டு, இந்த ட்ரெண்டை தொட்டாலும் நான் காலுக்கு எடுப்பேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக நம்ம எடுத்துகிட்டு வெளில ஓடி வந்துடலாம். கால் ட்ரெண்ட் போனாலும் சரி, புட் ட்ரெண்டுக்கு போனாலும் சரி, அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணி குவான்டிட்டி போட்டு எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். அப்படியே போன மார்க்கெட் கேப் ஃபில் பண்ணிட்டான். ஓகே, நான் என்னோடய ப்ரைஸ் சார்ட்டில் புட் ஆப்ஷனை எந்த இடத்துல பை பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தன்ற வீடியோவை இந்த வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.